கிறிஸ்து நம்மளோட பாவங்களை சிலுவையில் சுமந்துன்னு போய் தீர்ந்த பின்பு நம்மள எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் ஒரு சத்திரத்தானு கிட்ட கொடுத்தாரா. நீங்க தான் பாத்துக்கணும்னு கொடுக்குறாரா. யார் அந்த சத்திரத்தான்? சத்திரத்தான்ட்ட கொடுத்துட்டு இனி அந்த அடிப்பட்ட மனுஷனை யார் பாத்துக்கணும்? யாரோட பராமரிப்புல விட்டுட்டு போறாருன்னா சத்திரத்தானோட பராமரிப்புல விட்டுட்டு போறாரா. அந்த சத்திரத்தான் தான் வீட்டுக்குள்ள எடுத்துன்னு போய் அந்த மனுஷனுக்கு தேவையான அந்த காயங்களுக்கு தேவையான மருந்துகள் எல்லாத்தையும் கொடுத்து குணமாக்குனாரா. அப்புறமா அந்த ஓமையில அந்த மனுஷன் குணமாய் போயிருக்கணும். செத்த மாதிரி நமக்கு தெரியாது. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவங்களை சிலுவையில் சுமந்துன்னு போய் தீர்ந்த பின்பு நம்மள எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் ஒரு சத்திரத்தானு கிட்ட கொடுத்தாரா. நீங்க தான் பாத்துக்கணும்னு கொடுக்குறாரா. யார் அந்த சத்திரத்தான்? கிறிஸ்துவோட மரணத்துக்கு பின்னாடி உயிர் தெளிந்து வரார். வந்த உடனே நிறைய பேருக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ பாக்குறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா பேதுருவை கண்டு பேதுரு கிட்ட ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறியான்? ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன பதில் கொடுத்தாரா? என் ஆடுகளை பராமரின்னு சொன்னாரா. வாசிக்கலாம். யோவான் 21:16. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்ப யாருக்கிட்ட தான் குடுத்துட்டு போனாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள்ட்ட தான் குடுத்துட்டு போறார். அதனாலதான் நம்ம யார் மேல் கட்டப்பட்டவர்கள்? தீர்க்கதரிசிகள் மேலும் அப்போஸ்தலர்கள் மேலும் கட்டப்பட்டவர்கள். அதுக்கு மூலைக்கல் கிறிஸ்து. இன்னைக்கு நாம கட்டி நிற்கிற விசுவாச வீடே அப்போஸ்தலர்களோட விசுவாசத்தின் மேலதான் கட்டணும். அதனாலதான் யார்கிட்ட குடுத்துட்டு போறாருன்னா அப்போஸ்தலர்கள் மூலியமா தான் அடுத்து சத்தியமே நம்மளுக்கு வெளியே வந்து இருக்கு. எல்லாருக்குமே வெளியே வருது. பவுல் எல்லாம் வரலன்னா நம்ம புறஜாதிகளுக்கு சத்தியம் வந்திருக்காது. பேதுரு போய் கொர்நேலியுவை அபிஷேகம் பண்ணலன்னா யார் போய் பண்ணிருக்குவாங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பேதுருடத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தோட திறவுகோலை கொடுக்குறேன் அதிகாரத்தை கொடுத்துட்டு போறார். யாருக்கிட்ட தான் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா சத்திரத்தான், அப்போஸ்தலர்கள். அதை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, பாரு, நான் 2 பணத்தை கொடுக்குறேன், வெள்ளிக்காசு, 2 வெள்ளிக்காசை வச்சுக்கோ.